Hello everyone, N.NAVEEN KUMAR. In this video, we will talk about WPC fix WPC frame next door fix fix video WPC frame. The frame in the color actually ஆஃப் ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை பற்றி நிறைய வீடியோலாம் வந்து சொல்லிட்டேன். திருப்பி எதாவது சொல்லும்போது வந்து போர் அடிக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து இங்கே க்ளோசிட் வந்து போடுறதுனால வெளியே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சோம். அதுக்கப்புறம் இந்த சைடு டைல் ஓட்டிவிட்டோம். இந்த சைடு வந்து பண்ண முடியலன்ட்டு இந்த சைடு வந்து கிளைண்ட் வைக்க சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா WPC தண்ணி பட்டாலும் கூட எதுவுமே ஆகாது. அதோட டோர்ன்றது வந்து இப்படி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனில் கூட வரும். சிஎன்சி டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வரும். அப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக வேணும்னா போட்டுக்கலாம். இதோட டோரோட ஃப்ரண்ட் சைடு இது. அதோட லாக் ஆனது வந்து இப்படி வந்துடும். ஆக்சுவலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணலைங்கன்னா க்ளீன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒன்று க்ளீனாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா டோரோட உள் பக்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து உள் பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இன்னொன்று என்னென்னா இதோட லாக்ன்றது வந்து இதோட நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட லெவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா அப்படி இருக்கக்கூடாது. எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த மாதிரி வந்து வெளியே வரணும். ஏன்னா இது பக்கத்துலேயே வந்து போட்டாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இது இங்கே வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகாது. ஏன்னா இது வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் வந்துருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து காமிக்கிறேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க இல்லையா, அதனால தான் நீங்கள் எப்பவுமே வந்து பாத்ரூம்க்கு வந்து நார்மல் லாக் வந்து நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி எல்லாரும் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரிங் வந்து பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதோட பாத்ரூம் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா WPC. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கலர் இருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா CNC டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து ப்ளைனாகவே வேணும்னாங்க. இதோட பெயிண்ட் அடிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனாமில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் க்ளாஸியாக இருக்காது. க்ளாஸினா இந்த டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸியாக அந்த மாதிரி க்ளோஸி இல்லாமல் மேட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். இது CNC டிசைன்னா கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். CNC டிசைன்லாம் வந்து இல்லை அப்படின்னா நார்மலாகவே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஃப்ளஷ் டோர் இருந்தது. நார்மலாக ஃப்ளாட்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளஷ் டோர் தான் வந்து போட்டுட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ஃப்ளஷ் டோர்லாம் எடுத்துகிட்டு அந்த வாசகல் அப்படின்னா அதோட ஃப்ரேம் பாத்ரூமோட ஃப்ரேமும் வந்து பார்த்திங்கன்னா WPC. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா WPCயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து தண்ணி பட்டாலும் கூட எதுவுமே வந்து ஆகாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் ரெனோவேஷன் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா புரியும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா டோர் உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா இதோட ஃப்ரேம் இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் வச்சோன்னா இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே வந்து நம்ம பார்க்குறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைட்லேருந்து இந்த டிசைனை வந்து பார்க்கலாம். பட் என்னென்னா பேக் சைடில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக இருக்கும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. WPC வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பாத்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா WPCன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து நார்மலாக டீ கூட்டு போட்டாலும் நீங்கள் எந்த மரம் வந்து விட்டு போட்டு பண்ணாலும் அது வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 1 இயர் தாங்கிறதே வந்து பெரிய விஷயம். நிறைய வீட்டிலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டோரோட கீழே சொல்கிறேன் ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஷீட்டுலாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. பட் என்னென்னா டபிள்யூபிசியில் வந்து நல்லா குவாலிட்டி மெட்டீரியல் வந்து போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. டபிள்யூபிசியில் வந்து நார்மலாக நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. அது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸ்க்ரூ வந்து இன்ஸ்டால் பண்ணாலே சர்வன் வந்து உள்ளே போயிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிசியில் உள்ள வந்து டூப்ளிகேட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். நல்ல பிராண்டடில் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா டபிள்யூபிசின்றது வந்து ஒரு லைஃப் டைம் வர்ற மெட்டீரியல் வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெவலில் இருக்குது. அது நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க சஜஷன் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ் பற்றி வரும். அதுக்கப்புறம் டைல், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துடும். ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.